ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம சேனலில் கூர்கில் இருக்க நிசர்கதாமாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நிசர்கதாமா வந்து கூர்க் டூரிஸ்ட் ஸ்பாட்டோட ஒரு மெயின் அட்ராக்ஷன் பிளேஸ் தான். உள்ள என்ட்ரன்ஸ் பிளேஸே இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ் போட்டிருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் ஷாப்ஸு, ஸ்நாக்ஸு அதெல்லாமும் இருக்குது. ஷாப்பிங்க்குமே நிறைய ட்ரெஸ்ஸு, அப்புறமா குழந்தைங்களுக்கு விளையாடுற பொருளுங்க, வேறு ஆக்சசரிஸு, இந்த தொப்பி அது இதுன்னு என்னென்னமோ எக்கச்சக்க கடைங்க லைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஷாப்பிங் லைன்லாம் முடித்த உடனே வெளியில் இப்படி தான் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே மாங்காய், குக்கும்பர்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்களும் வந்து வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இதுக்குள்ளே தான் நடந்து போனோம். ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருந்தது, 2 சைடுமே தண்ணி, கீழே போட்டிங்லாம் இருந்தது. பட் நாங்கள் போகல, டைம் இல்லாதனால. அதுக்கப்புறமா உள்ளே போனால் ஃபுல்லாக இப்படி தான் இருந்தது. இந்த பேம்பூ ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க மாதிரி நம்ம உள்ளே போக 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 2 சைடுமே ஃபுல்லாக இது தான் சுற்றி முற்றி இந்த மூங்கில் மாதிரியே, இப்படி மூங்கில் மரம் மாதிரியே இருந்தது. அப்புறம் அங்கங்கே சீட்டிங் ஏரியா போட்டிருந்தாங்க. மரத்துக்கு மேலே ஒரு சின்ன ஹட் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. இது ஒரு ட்ரீ ஹவுஸ் அப்படி இருந்தது, குட்டியோண்டா. மேலே ஏறி நம்ம உட்காந்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்தது. உள்ளே இதே மாதிரி தான் இருக்கும் நடந்து போகிற பிளேஸ் ஃபுல்லாக. அங்கங்கே குட்டி குட்டியாக நம்ம என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரி சில பிளேஸ். அதில் ஒன்று தான் இந்த ஜுராசிக் ஜங்கிள். உள்ளே வந்து அனிமலோட அந்த சவுண்டு எஃபெக்ட்லாம் கொடுப்பாங்க. நம்ம அப்படியே அதில் நடந்து போகணும், நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க. வாங்க போகலாமா? போகலாண்டா. நம்ம உள்ளெல்லாம் போயிட்டு வந்துட்டு இங்கே திருப்பி வரலாமா? உள்ளெல்லாம் போயிட்டு வந்துட்டு திருப்பி வரலாம் பார்க்குக்கு. திருப்பி அங்கே டீர் பார்க்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி இங்கே வரலாமா? ஆ, எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. நம்மளுக்கு தான் பார்க்குன்னு சொன்னாலே போதுமே. இங்கே ஓடி வந்துட்டா சரி, கூப்பிடலான்னு வந்தால் ரெண்டும் என்ன பேச்சு பேசுதுங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே டியர் பார்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே நிறைய மான்லாம் இல்லை, கம்மியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பாட்டில் தான் நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். சிரித்து சிரித்து வயிறே வலிச்சிருச்சு. இந்த அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் மாதிரிலாம் குட்டி குட்டியாக நிறைய போட்டிருந்தாங்க. சரி பரவாயில்ல, குட்டி குட்டியாக இருந்தாலும் அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட் தானே. அதில் ஏறி செம்மாட்டம். ஃபுல்லாக அந்த ஒரு இடத்துல ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி ஃபுல்லாக முடித்தோம். எல்லோரும் செம்ம சிரிப்பு. எங்கள் ஹஸ்பண்ட்ஸ்லாமும் கூட ஏறி ஆடி ஒரே விளாட்டு தான். சிரிப்பு தாங்கலை, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். என்ட்ரன்ஸில் மட்டும்தான் டிக்கெட் எடுத்தோம். உள்ளே வந்து அந்த ஜுராசிக் ஜங்கிளுக்கு மணி கலெக்ட் பண்ணாங்க. இதுக்குமே வந்து முன்னாடி மணி பே பண்ணுற மாதிரி இருந்தது போல். மெனு கார்டெலாம் பார்த்தோம், பட் இப்போ எதுவுமே இல்லை. ஃபுல்லாகவே நாங்கள் ஃப்ரீயாக தான் போயிட்டு வந்தோம். அப்புறம் உள்ளே வந்து ஜிப்லைன் கூட இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் ஜிப்லைனை தான் தேடி தேடி வந்தோம், பார்த்தா ஜிப்லைன் இல்லை. அதுக்கு பதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆக்டிவிட்டீஸ் தான் இருந்தது. அதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு மாதிரி தான் இருந்தது. யாருமே இல்லை கலெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நல்லா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே உண்மையாக சொல்லணுன்னா ஏதோ பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருந்தது. நம்மளும் ஏதோ சின்ன குழந்தைங்களாம் மாறி விளையாடிட்டுருக்குற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த பிளேஸில். நம்மளோட இந்த பிஸி லைஃப்பில் அப்பப்போ நம்மளே மறந்து இப்படி குழந்தைங்களாம் மாறி என்ஜாய் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். அடிக்கடி இதெல்லாம் வேணும் தான். இதெல்லாம் இருந்தால் தான் லைஃப்பை ஓட்ட முடியும். எங்கள் குட்டீஸுங்களும் நடந்து வந்துச்சுங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஷியர் ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் பயப்படாமல் வருவா. அவளும் இதுக்குள்ளெல்லாம் நடந்து வந்தாலா, பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்தே நடக்க விட்ருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கூடயே அழகாக நடந்து வந்தா. நம்ம தான் பயப்படுறோம், ஆனால் இந்த குட்டீஸுங்களுக்கெலாம் கொஞ்சம் கூட பயமே இல்லை. இதுதான் லாஸ்ட்டு ஸ்பாட்டு நாங்கள் நடந்து வந்ததில். இது மேலே அவ்வளோ அழகாக நடந்து வந்தாங்க இந்த 2 குட்டிங்களும். ஆனால் உள்ளே ரொம்ப தூரம் நடந்து வந்தோம். எங்கடா போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. அப்படியே உள்ளே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். இந்த ஸ்பாட் ரீச் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆனால் செம்ம ஒர்த்தான ஸ்பாட் தான். வந்து ஒரு செம்ம பிளேஸு உள்ளேயே. இது வந்து அந்த நிசர்கதாமாவோட ரிவராம்.
சூப்பராக இருந்துச்சு. நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணியிருக்கலாம். நாங்கள் தான் வந்து ட்ரெஸ்ஸே கொண்டு வரல. எங்களுக்கு ஆக்சுவலாக உள்ளே இப்படி ஒரு பிளேஸ் இருக்கும், இங்கே குளிக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. உள்ளே போக போக தான் வந்து தெரிஞ்சுதே இப்படி பின்னாடி ஒரு ரிவர் இருக்குது, இங்கே குளிக்கக்கூட செய்யலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஆனால் குட்டீஸுங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுச்சுங்க. தண்ணினா யாருக்கு தான் பிடிக்காது, அதுங்களுக்கும் அவ்வளோ பிடிக்குது. அப்படி ஒரு ஆட்டம், லஞ்சு சாப்பிட்றதெல்லாம் மறந்தாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுச்சுங்க. ஆனால் இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்தது, ஒரு மாதிரி நேச்சரோட ஒட்டி. அதுக்கப்புறமா இங்கேருந்து கொஞ்சம் பின்னாடி வந்து ஃபால்ஸ் மாதிரிலாம் கொட்டுது, இன்னும் நல்லா இருக்குன்னாங்க. பட் நாங்கள் அங்கெல்லாம் போகல, இங்கேயே முடிச்சுக்கிட்டோம். ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.